இன்னைக்கு தெய்வீக குடும்பத்தை வழி நடத்துவதற்கு ஆண்டவருடைய துணை நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. We must have help from the Lord to lead our family in godly way. ஆண்டவருடைய நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பிரியமானவர்களே நமக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு தெய்வீக குடும்பம் நிறைய இடத்துல ஆண்டவரை பின்பற்றினவர்கள் இருக்கிறார்கள். இந்த மோசமான உலகத்தில், இந்த கடுமையான உலகத்தில், ஆமென், தெய்வீகம் இல்லாத உலகம் இது. பாவம் நிறைந்த சூழ்நிலைகள், எங்கே பார்த்தாலும் பாவம். ஆமென். பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் என் பிள்ளைகள், என்னுடைய குடும்பங்கள் ஆண்டவர் வழியிலே நடத்த வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நடத்த பார்க்குற இன்னமும் நான் என்ன செய்கிறேன்? முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று சில ஃபேமிலிகள் இருக்கிறாங்க நம்முடைய உலகத்தில். பிறர், பிரியமானவர்களே, இன்னும் சில பேர் உலகத்தில் ஆண்டவருக்குள்ளே நான் வாழ்ந்து தான் ஆகணும், காட்லி ஃபேமிலியாக இருக்கிறாங்க, தெய்வீக குடும்பமாக வாழ்கிறாங்க. எஸ், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு பயந்த குடும்பமாக இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பயந்த குடும்பத்தை போல என்ன செய்கிறாங்க? காட்டிக்கிறாங்க. எஸ், ஆனால் அங்கே ஆண்டவருக்கு இடம் இல்லை, ஆண்டவரை பின்பற்றதில்லை, ஆண்டவர் சர்ச்சுக்கு என்ன செய்கிறாங்க? வர்றதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களை போல காட்டிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயந்தவங்க நாங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இப்படிப்பட்ட பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு குடும்பம், தெய்வீக குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாகம், யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தில், யோசுவா ஒரு யங் மேன், அந்த மோசே ஆனவர், தீர்க்க தரிசியானவர் மோசே உயிரோடு இருக்கிற காலத்தில் யோசுவா வெரி யங் மேன், அவர் ரொம்ப ஒரு வாலிபனாக இருந்தார். மோசஸ் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தினார், மோசையை பிரியப்படுத்தினார். ஒரு யங் மேன் என்னென்ன சொல்கிறாரோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தார். He learned lot of things from a strong leader which called Moses. அவர்கிட்ட கற்றுக்கொண்ட சில காரியங்கள் இல்லை. பிரியமானவர்களே, யோசுவா 1-24 வரை மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு இந்த யோசுவாவுக்கு ஆண்டவருடைய துணை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு தலைவன், ஒரு தலைவன் குடும்பத்தை நடத்தணும், மனைவியை நடத்தணும், வேலை செய்யணும், சபைக்கு போகணும், ஊழியங்களை செய்யணும். இதுக்கெல்லாம் நம்முடைய சொந்த பலன் பத்தாது, ஆண்டவருடைய பலன் வேண்டும். பழைய ஏற்பாடுல ஆண்டவரிடத்தில் மோசஸ் போய் சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு மிஞ்சின பலன் ஆண்டவருடைய பலன் தான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் குடும்பத்தை நடத்துவதற்கு ரொம்ப சுலபம் இல்லைங்க. இந்த காலத்தில் 2024 ஆண்டவர் வழியில் நடத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நம்முடைய பிள்ளைங்களிடத்தில் நிறைய ஜனங்கள், நிறைய ஜாதி, நிறைய சமயர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எங்கள் மதத்தில் சேர்ந்துருங்க, எங்கள் மதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாரி சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய கிறிஸ்தவம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் சேம்பு தான் சொல்கிறாங்க, எல்லா கடவுளும் ஒரே கடவுள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுவீங்க? எப்படி ஆண்டவருடைய வழியில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடத்துவீங்க? ஐயா, போகிற காலத்தில் ஐ டெல் யூ, ஆண்டவர் ஒரு காலத்தில் சொல்லுவார், அந்த சிலுவையை தூக்கும் பொழுது, எனக்காக அழுவாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். எஸ், இட் வில் கம் worst to worst. இன்னும் போகிற காலத்தில் பிள்ளைங்க தெய்வீகத்தை மறந்துடுவாங்க.
அப்ப இந்த தெய்வீகத்தை இந்த குடும்பம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் யோசுவா அங்க ஒரு காரியத்தை அழகா சொல்றாருங்க. வாசிக்க கேட்ப என்ன சொல்றாரு யோசுவா? வாசிக்க கேட்போம். யோசுவா 24வது அதிகாரம். யோசுவா ஒரு ஃபர்மான டிசிஷன் எடுத்தாரு, ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தாரு. வாழ்க்கையில முதலாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு மனசுல ஒரு உறுதி வேண்டும், ஒரு உண்மை வேணும், உத்தமம் வேணும். அதை நம்ம கற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனதை செலுத்துவோம் பிரியமானவர்களே. வாசிக்க கேட்போம். என்ன சொல்றாங்க? யோசுவா 24:15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீங்க, பின்னை யாரை நீங்க சேவிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றார். அவர் சொல்லிட்டார், நானும் என் வீட்டாரும் என்றாள். கர்த்தரை சேவிப்போம் என்றார். கையில் வைத்து சொல்லுங்க, கர்த்தரை தான் நாங்கள் வணங்குவோம். ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் he made a decision that me and my household will serve the Lord. ஆண்டவர் மட்டும்தான் நாங்கள் ஆராதனை செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்திருக்கிறீங்களா? இந்த வருஷம் பூரா தேவனுக்காக ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ, சபைக்கு வர, சபைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கிற ஃப்ளவர்ஸ்லேருந்து காணிக்கைகள்லேருந்து ஆண்டவருக்கே நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன். என் பிள்ளைகளை, என் மனைவி, என் குடும்பத்தை நடத்துவதற்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். எஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் we failed. ஆமென். நம்ம சில பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்னத்துக்கு தெரியுமா வரும்? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இல்லைன்னா எல்லாம் கேள்வி கேட்பாங்களே என்று சொல்லி வருகிறோம். ஒரு சிலர் ஆண்டவருடைய பயபக்தியில ஆண்டவரை நடத்தணும், ஆண்டவரை மறக்க கூடாது என்று ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராங்க. ஹல்லேலூயா. ஆனா யோசுவா சொல்றாரு, இல்ல, நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தரை சேவிப்போம் அப்படி சொல்லல. பஸ்கா பண்டிகை வரும் பொழுது கர்த்தரை சேவிக்கணும் அவர் சொல்லல. நானும் என் வீட்டாரும் ஒரு டிசிஷன் எடுத்தணும், இதுக்கு மேலே ஆண்டவரை நாங்கள் சேவிப்போம். இட் இஸ் நாட் ஒன்லி பிரைஸ், சர்வ் த லார்ட் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு பணிவிடை. ஆண்டவருக்கு நான் பாருங்க, யோசுவா வெரி யங்காக இருந்தார். இன்னைக்கு பார்த்து அவர் கேட்குறாரு. there was a confusion. அங்கே ஒரு குழப்பம். என்னன்னா எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றல. இன்னைக்கு சிலர் உலக பிரகாரமாக ஆண்டவரை பின்பற்றாங்க. ஹல்லேலூயா. அவங்க இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் நீங்கள் பாருங்களேன் பிரியமானவர்களே, ஆத்மா ஆதாயம் செய்து ஆராதனை செய்கிறது எல்லா ஒவ்வொரு காரியங்களும் பிரியமானவர்களே இன்றைக்கு உலக பிரகாரமாய் நம்ம அநேகர் நம்ம செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆமென். எஸ், சம்டைம்ஸ் சோஷியல் மீடியா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. எஸ், அதே சமயம் உலகம் உலகத்தாரை போல என்ன செய்கிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்லி ஃபேமிலி அப்படி என்றால், ஒரு தெய்வீக குடும்பம் என்றால், யோசுவா பல காரியங்களை கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கொண்டார்? மோசஸ் இடத்திலிருந்து எப்படி இருக்க வேண்டும், எப்படி கர்த்தரை நேசிக்க வேண்டும், எப்படி கர்த்தரிடத்தில் நிற்க வேண்டும் என்று பல காரியங்களை கற்றுக்கொண்டார். what have you learned? நீங்க உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டீங்க, சபையிலிருந்து கற்றுக்கொண்டீங்க, உங்க பெற்றோரிடத்தில் குடும்பத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள், எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம்.
யோசுவா ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். வாசிங்கள் பிரியமானவர்களே, பாருங்க, இந்த உலகத்தில் நம்முடைய தெய்வீக குடும்பத்தை நடத்துவதற்கு சில வழிமுறைகள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசுவா 17, Joshua chapter 17 verse 9 to 10, அவர் என்னத்தை கற்றுக்கொண்டார், என்ன ஒரு டிசிஷன் எடுத்தார்னா, பிரியமானவர்களே, காரியங்கள் அவரிடத்தில் மோசஸ் கொடுக்கிற ஒரு காரியம். வாசியுங்கள். யோசுவா 17 9 10. அப்புறம் அந்த எல்லை காணா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்பிராயீமுடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்துக்கு போய் முடியும். தென்னாடு Exodus chapter 17 verse 9 and 10. யாத்திராகமம் 17வது அதிகாரம் வசனம் 9 10. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்களோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, யோசுவா மோசே என்னென்ன சொல்றாரோ சொன்னபடியே செய்து அமலேக்களோட யுத்தம் பண்ணி மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறி. பாருங்க, இந்த மோசஸ் என்னென்ன சொல்றாரோ யோசுவா என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். He obeyed what Moses has ordered him. என்ன மோசஸ் சொல்றாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. இந்த சாய்ஸ், இந்த டிசிஷன் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன், சிலருக்கு சுருக்கா டிசிஷன் எடுத்துருவாங்க, பின்னால் யோசிப்பாங்க, ஐ சே தவறான முடிவு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு. சிலர் வயசா அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு பல வாட்டி யோசிப்பாங்க. 1 வாரம் ஆயிரும், 2 வாரம் ஆயிரும், 3 வாரம் ஆயிரும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் சில காரியங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வயசா டிசிஷன் எடுப்பாங்க. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் இடத்துல நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் உடைய வேண்டும் என்று சத்துரு நினைப்பான். ஆமென். 24 மணி நேரம் சத்துரு யாரை வஞ்சிக்கலாம் அப்படி என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த மாரி காலகட்டத்தில் குடும்பங்களை உடைக்கும்படியாக சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில தந்திரங்கள் சத்துரு கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை பிரிச்சிடணும்னு நினைப்பான். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் உறவுல நெருக்கமா இருந்தார்கள். இந்த குடும்பம் உடைய வேண்டும் என்று சொல்லி சாத்தான் என்ன செய்தான்? ஏவாளிடத்தில் சென்றான், வஞ்சித்தான், உடைப்பட்டது. cast out from the garden of Eden. அந்த ஆண்டவர் உறவிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஆதாம் ஏவாள் இந்த இருக்கிற உறவுகளில் பிரிக்கப்பட்டார்கள். அதாவது 24 மணி நேரம் நம்ம குடும்பத்திற்கு நேராக வருகிற ஒவ்வொரு காரியங்கள், பலவீனங்கள், போராட்டங்களை சொல்ல முடியாது. அதனால தான் சில குடும்பங்கள் கம்யூனிகேஷன்ல ரொம்ப டவுனாக இருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபேமிலி. சம்டைம்ஸ் ஐ வில் நோட்டீஸ் த ஃபேமிலி இன் த ரெஸ்டாரண்ட். அவங்க சாப்பிட்ற நேரத்தில் ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறப்ப நோட்டீஸ் பண்ணுவேன்,
என்னென்ன பேசுவாங்க? ஃபேமிலி காரியத்தை பற்றி பேசுவாங்க, படிப்பின் காரியத்தை பற்றி பேசுவாங்க. சிலர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து. ஸோ ஐ வில் நோட்டீஸ். சிலர் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்? there is no communication. ஃபோனு, அப்பா ஒரு ஃபோனு, அம்மா ஒரு ஃபோனு, பிள்ளை ஒரு ஃபோனு, அந்த குடும்பமே ஃபோனில் இருப்பாங்க. சத்து தேத்தாரே அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காருவாங்க. அது சாப்பிட்ற நேரத்துலேயும் அந்த ஃபோனு, அது முடிச்சுட்டு பேசுவாங்கன்னு பார்ப்போம், இல்லை அப்பையும் ஃபோனு, காடியில் உட்காந்து இருக்கிறப்ப ஃபோனு, வீட்டில் இருக்கிறப்ப ஃபோனு. அப்போ எப்படி உறவு, எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும்? இல்லை, இருக்காதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள இவங்க தெய்வீக குடும்பத்தில் பரிசுத்தத்தில் கீழ்ப்படிதல் இருக்கக்கூடாது என்று சொல்லி டெம்டேஷன் வரும். சத்ரு வந்து சோதனை பண்ணுவான், சோதிப்பான், உடைப்பான். ஆனாலும் குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது. ஆமென். யாக்கோபு சொல், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப யோசுவா என்னத்தை கற்றுக்கொண்டார்? எதை அவர் சூஸ் பண்ணாரு? எந்த சாய்ஸ் அவர் அந்த டிசிஷன் அவர் எடுத்தார்னா, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும், எனக்கு மேலே இருக்கிற என்னுடைய தீர்க்கதரிசிக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், எனக்கு இருக்கிற அப்பாவா இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அம்மாவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், கணவன் புருஷனை நேசிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜோசுவா எதை அவர் தேர்ந்தெடுத்தாரு? நான் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன அதில் அடங்கி இருக்கிறது? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். சேவிக்கிறது மாஸ்டர். ரெஸ்டாரண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன செய்வாங்க? 10 வாட்டி அவனை நடக்க வைக்கிறீங்க. ஐஸ்வாம் கொண்டாங்க, ரொட்டி சனை கொண்டாங்க. அவர் ஒரு 10 வாட்டி நடந்துட்டு வந்திருப்பாரு. நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்காது. திருப்பி அவனை நடக்க வைப்போம். சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஃபீல், எத்தனை வாட்டி தான் அவர் நடப்பார்? ஏன்? பிகாஸ் he called to serve. அந்த சேவிங் வேற, ஆண்டவரை சேவிக்கிறது வேற. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதே ஒரு பெரியதான ஒரு சேவைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரா பாருங்க, பிள்ளைங்கள 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் அப்பாவுக்கு எந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும்? உங்க வீட்டில் உங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பிள்ளை சொன்ன பச்சு கேட்குதோ அந்த பிள்ளை தான் என்ன செய்வாங்க? ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. ஸோ இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் யோசுவா அவர் அந்த வாழ்நாள் நாட்கள் எல்லாம் அவர் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். அவர் தீர்க்கதரிசி மோசஸ் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் சாப்டர் 17 and 15 வாசிக்க கேட்போம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த தெய்வீக குடும்பத்தில் நமக்கு இருக்கிற சில குணாதிசயங்கள், குட் attitudes, God will notice that. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஓ, இந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு, இந்த நபருக்கு, இந்த ஆண், இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல குணம் இருக்கிறது. என்ன குணம்? கீழ்ப்படுகிற குணம். வாசிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். எக்ஸோடஸ் 17 verse 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கு கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் 15 வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி 15. ஓகே, அதுக்கு மேல 14 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்க வாசி. அமலேக்கு வானத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு யோசுவா இதை கேட்கணும். ஏன்? பிகாஸ் he obey God.
யார் யார் ஆண்டவருக்கு கீழ் பண்றாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? மறுபலனை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்மையை செய்கிறார். பாருங்க, யோசுவாவை செவி கேட்கும்படி. ஏன் ஒரு நாளுக்கு யோசுவா ஆண்டவர் உயர்த்த போறாரு? ஏன்? he obey God. ஆண்டவர் சொல்ற அடுத்த இஸ்ரவேலை நடத்துவதற்கு யோசுவா தேவை. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அவன் காது கேட்க வாசிங்க. அடுத்தது வாசிங்க, 16 வாசிங்க, 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அடுத்தது, தேவன் மோசேக்கு தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட்டு பண்ணினதையும் மீதியானில் ஆசாரணியாய் இருந்த மோசேயின் மாமனாக எத்திரோ கேள்விப்பட்ட போது மோசேயின் மாமனாக எத்திரோ மோசேயினாலே திரும்பி போதும். 17-15 இன்னும் ஒருவரை வாசிக்க கேட்போம். இங்கே மோசே என்ன செய்கிறார்? மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று சொன்ன. அப்ப ஒவ்வொரு யுத்தத்திலையும் அவங்க பாருங்க, அந்த கல்லை நாட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் வெற்றி தருவார். ஹல்லேலூயா. அப்ப யோசுவா கற்றுக்கொள்கிறார். அவர் மோசேஸ் சொல்றார், இந்த யுத்தத்தை நீ நடத்து, சில மனிதரை தெரிந்து கொண்டு இந்த யுத்தத்தை நடத்து என்று சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தார், ஆண்டவர் வெற்றி தந்தார். அவர் ஸ்ட்ராங்கா கற்றுக்கொண்டார். என்னது? கீழ்ப்படுகிறேன், ஆண்டவர் வெற்றி தராரு. அது மட்டுமல்ல, மோசஸ் அந்த மலை மேலே ஏறி கைகளை உயர்த்தி அமலேக்கு நேராக கைகளை உயர்த்தி அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் செய்கிறார். எப்பப்பெல்லாம் மோசேனுடைய கை கீழே இறங்குதோ அமலேக்கியர் மேற்கொள்கிறார். எப்பப்பெல்லாம் மோசே கை உயர்த்தி கொண்டு இருக்கிறதோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. யோசுவா கட்டாயமாய் இந்த யோசுவா என்ன கற்றுக்கொண்டால், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறது நல்லது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபிக்கிறது. பிரியமானவர்களே, யோசுவா கற்றுக்கொண்ட சில காரியத்தில் டிசிஷன் எடுத்துல சூஸ் பண்ண ஒரு காரியம் என்னது? கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்காக ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆண்டவர் வெற்றி தரார். அவர் யெகோவா நிசியா இருக்காரு. இந்த காரியங்களை இவர் என்ன சொல்ற? லேர்ன் பண்றாரு. ஒரு தெய்வீக ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெரியவங்க நம்முடைய முதியோர்கள், elderly people, when they advise to the children, to the young people, to young adults, means you need to listen carefully. ஏன் தெரியுங்களா? அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன கேட்குறது அப்படின்னு இல்லை. ஹல்லேலூயா. elderly people வீட்டிலையோ இல்லை சபையிலையோ இல்லை வேறு எந்த இடத்துலையோ உங்கள் நன்மைக்காக சொன்னார்கள் என்றால், எஸ் ஐ வில் ஒபே. அந்த ஆலோசனை, அந்த ஞானத்தை என்ன செய்யணும்? வாங்கி பெற்றுக்கொள்ளணும், கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். யோசுவா இதெல்லாம் எங்க கற்றுக்கொண்டார்? மோசேயின் இடத்துல கற்றுக்கொண்டார். வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்மளுக்கு டீச் பண்ணும். அதை சூஸ் பண்றது வைஸா நம்ம டிசிஷன் மேக் பண்ணணும். என்னது? இது நல்லது, இது கெட்டது. யோசுவா ஒரு டிசிஷன் எடுத்தார். ஹல்லேலூயா. அதில் சில டிசிஷன்கள் தான் ஆண்டவருக்காக ஜெபம் செய்கிறது, நிற்கிறது அவர் பாதத்தில், அவர் சமூகத்தில் கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் யோசுவா கற்றுக்கொண்டார். It means serve the Lord. Obedience very important. Prayer is very important. Hallelujah. பாருங்க, அது மட்டும் இல்லை, யாத்திரையாக 33 எடுத்துக்கொள்ளுங்க.
Exodus chapter 33 verse 11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு மோசேஸ் இப்ப திரும்பி போயிட்டாரு. அடுத்தது என்ன நடக்குது? நூனின் குமாரனாகிய யோசுவா இன்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாங்க. அவனுடைய பணிவிடைக்காரன், that mean he serve his master. பணிவிடைக்காரனா காத்திருக்கிறாங்க. ஆமென். அப்ப காத்திருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் upon the Lord is very important. மோசஸ் ஆண்டவரிடத்துல பேசிட்டு போயிட்டாரு. ஆனா நூனின் குமாரனாக ஜோசுவா இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அந்த கூடாரத்தின் மேலே தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம், அந்த ஆண்டுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, காத்திருக்கிறது யோசுவாவுக்கு அல்லேலூயா பிரியமா இருந்தது. He was wait upon the Lord. இதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரா? பார்ப்பாருங்க. வீட்டில் ஆண்டவருக்கு காத்திருக்குமா? சபையில் மட்டும் வந்து காத்திருக்கிறதும் அல்ல, வீட்டில் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறது. சிலருக்கு வீட்டில் நல்ல காட்லி சாங் போட்டு அவங்க ஆண்டவர் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. சிலர் வீட்டில் என்னென்ன பாட்டெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க தெரியாது. ஆமேன். இங்கே சர்ச்சில் ஒரு ஆட்டமாக இருக்கும், வீட்டில் ஒரு ஆட்டமாக இருக்கும். ஆமேன். அப்போ காட்லி ஃபேமிலினா பிரியமானவர்களே, ஆண்டவர் பாட்டை நல்லா வீட்டில் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாட்டெல்லாம் போட்டு ஆராதனை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஏன்? ஆண்டவர் பிரசன்னம் அவங்களுக்கு தேவை. ஆண்டவரோடுக்குள்ளே நிற்கிறது அவங்களுக்கு தேவை. ஆண்டவருக்காக காத்திருக்கிறது தேவை. யோசுவா எதை சூஸ் பண்ணாரு? அவன் பரவாயில்ல, ஊழியக்காரன் போயிட்டாரு, ஆனால் நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு பிரசனத்தை அனுபவிக்கணும், அவருடைய பிரசனத்தில் நான் காத்திருக்கணும். அது வாலிபன். நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி செய்கிறாங்களா? நம்ம குடும்பம் அந்த மாதிரி செய்கிறோமா? பிரியமானவர்களே, ஒரு காட்லி ஃபேமிலி இது ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எவ்வளவு கர்த்தருக்கு காத்திருக்கிறது. புது பலன் அடைவார்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யார் யாருக்கெல்லாம் புது பலன் வேணும்? யாருக்கெல்லாம் ஒரு நியூ ஸ்ட்ரென்த் வேணும்? ஐயா, யங் பீப்புள் கூட என்ன செய்வாங்க? இடறி விழுந்து விடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, those who wait upon the Lord, hallelujah, they will fly like an eagle. எப்படி? கழுகுகளை போல உயர பறப்பார்கள். யோசுவா அந்த சூஸ் பண்ணாரு. ஆண்டவருக்கு நான் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு பிரியமானவர்களே, இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் என்ன செய்தார்? ஒரு பிராக்டிஸில் அவர் என்ன செய்தார்? ஒரு நடைமுறையில் அவர் பின்பற்றினார், கற்றுக்கொண்டார். அதெல்லாம் கற்றுக்கொண்டு கடைசியில் ஒரு வயசான டிசிஷன் மேட் பண்ணார். எல்லாத்துக்கும் இப்போ கற்றுக் கொடுக்கிறார். அவரை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு பாருங்கள், நம்முடைய ஃபேமிலியில் நம்முடைய தலைவர்கள், அதாவது தகப்பன்மார்கள், தாய்மார்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. என்ன கற்றுக் கொடுக்குறோம்? கர்த்தரை எப்படி சேவிக்கணும், கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு எது பிடிக்கும், எது கர்த்தரை பிரியப்படுத்தும், எது கர்த்தருக்கு பிடிக்காது, எது ஒரு தெய்வீக குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், வேதம் என்ன என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெபம் என்ன என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிதல் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்தார்? பிரியமான குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆண்டவராக இருந்தார். நம்ம நினைக்கிறோம் ஒரு கணவன் மனைவி அது நம்முடைய போட்ட திட்டம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் என்ன நினைக்கிறோம்? எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. The marriage was made in heaven. இந்த திருமணம், இந்த நிச்சயிக்கப்படுது எங்கே? பரலோகத்தில். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தேவை என்று யார் பிளான் பண்ணா? ஒரு குடும்பம் தேவை என்று யார் பிளான் பண்ணா? ஆண்டவர். ஹல்லேலூயா. We cannot plan our family.
அதனால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இல்லை திருமணம் செய்யாதவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு மேட் சாய்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஏன் விருப்பத்திற்கு நான் என்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் விசுவாசி இல்லாதவர்களை கூட என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்ய இன்னைக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் பட் they cannot wait upon the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியல. அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன விரும்புகிறார், என்னுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன செய்யுது, he have the best choice for us. Hallelujah. பிரியமானவர்களே, இதெல்லாம் யோசுவா கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறதுல யுத்தத்துக்கு போனோம். ஆண்டவர் வெற்றியை தராரு. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நிற்கணும் என்று கற்றுக்கொண்டார். அதுவும் அல்லாமல் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசனம் எது, ஆண்டவருடைய பிரசனத்தில் நின்றா என்ன என்று கற்றுக்கொண்டார். இதெல்லாம் கற்றுக்கொண்டு கடைசியில் இந்த யோசுவா 24:15 என்ன சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை இப்படி தான் நாங்கள் சேவிப்போம். எப்படி? ஒரு கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆண்டவரை சர்வ் பண்ணுறது இட் நாட் ஜஸ்ட் சர்விங், லவ் காட். நம்ம ஒரு பொருளை எவ்வளவு நேசிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் இல்லை செலிபிரிட்டி எப்படி நேசிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியம், சாப்பாடு, எதுவாக இருந்தாலும் எப்படி நீங்கள் நேசிக்கிறீங்க? உங்களுடைய வேலையை எப்படி நேசிக்கிறீங்க? அதை விட உங்களுடைய குடும்பத்தை எவ்வளோ அதை விட என்ன செய்யணும், கர்த்தரை நேசிக்கணும். You must love God with all your heart, with all your spirit, with all your mind. அப்படின்னா உன் முழு இருதயத்தோடும் ஆண்டவர் என்ன செய்கிறார், கர்த்தரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உபாகம் புஸ்தகத்தில் அதுதான் ஆண்டவர் Deuteronomy chapter 11 verse 18 to 21 ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீ இப்படிதான் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? என்ன கற்றுக் கொடுக்க ஆண்டவர் சொல்றாரு? வார்த்தையை கற்றுக் கொடுக்க சொல்றாரு. என்னுடைய கட்டளைகளை இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கேட்டு, இன்னைக்கு 10 கட்டளையில் 6வது கட்டளை 5வது கட்டளை என்னன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு யாராச்சும் இங்கே சொல்ல முடியுமா? இப்போ நான் மைக்கை உங்கள்கிட்ட தரேன். 5வது கட்டளை என்ன சொன்ன, கொஞ்சம் நில்லுங்க பாஸ்டர், கொஞ்சம் கூகுளில் பார்த்து நான் சொல்லிடுறேன். ஈஸி. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஈஸி. சிலர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. 10 கட்டளைகள். 1வது கட்டளை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 9வது கட்டளை என்னது தெரியல பாஸ்டர், கொஞ்சம் ஞாபகம் மறந்தியார். ஏன்? ஏன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு Deuteronomy chapter 11:18 என்ன சொல்றாரு, இதான் அந்த ஆண்டவரை நேசிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, ஐயா ஒரு தெய்வீக குடும்பம் என்னை நேசிக்கிற வேண்டும். வாசிங்க, வாசிங்க. Deuteronomy உபாகமம் 11:18 ஆண்டவர் சொல்ற, ஆகியால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாக இருக்கும்படிக்கு. பாருங்க, பூமியின் மேலே வானம் எவ்வளோ பெருசு. ஆமென். அது எவ்வளோ நாள் இருக்கிறது, அது போல உங்கள் நாட்கள் ஆமென் அநேகமாக இருக்கணும்னா வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, வாசிங்க. 19 வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாய் வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொண்டிருக்கும் போது எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். இப்போ பாஸ்டர் நானே எங்க பார்த்தாலும் உங்களுக்கு
ஆண்டவர் உட்கார்ற, நீங்கள் ரெஸ்டாரண்ட்ல உட்காருங்க, ஆண்டவரை பற்றி பேசுகிறேன். வீட்டில் இருக்கிறப்ப ஆண்டவரை பற்றி, சபையில் பார்க்குறப்ப ஆண்டவரை பற்றி பேசுகிறேன். எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ பாஸ்டர் வந்துட்டார்ரா. இல்லை, நான் கொஞ்சம் இல்லை, அவங்க அப்பா அம்மாவே சொல்கிறாங்க, இல்லை அம்மாவே சொல்கிறேன், உட்காரப்ப ஆண்டவரை பற்றி பேசுகிறாரு, எழுந்திருக்கிறப்ப ஆண்டவர், காடியில் என்ன ஆண்டவரை பற்றி பேசுகிறார். இதை பேச பேச என்ன செய்வீங்க? அம்மா ப்ளீஸ்லாம் சைலண்ட் ஃபார் அ வைல்னு சொல்லிடுங்க பிள்ளைங்க. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற, ஆனால் ஆண்டவர் எதோ ஒரு தெய்வீக குடும்பம் என்றால் ஆண்டவர் மோசேஸ்கிட்ட சொன்ன, நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்க. நான் எப்படி உங்களை நான் அழைச்சிட்டு வந்தேன், எந்த எதிரிகளிடத்திலிருந்து காப்பாத்தினேன். யோசுவா அதை தான் சொல்றாரு. எங்க யோசுவா சாப்டர் 24 அதை சொல்றாரு. ஆண்டவர் இங்க எப்படி நடத்தினார் தெரியுமா? எந்த தேவர்களும் எந்த ஆட்களும் உங்களை நடத்தல. இந்த ஆண்டவர் நீ ஆபத்தில் இருக்கும் போது நடத்தினார். எகிப்தில் கட்டில் இருக்கும் பொழுது அந்த கட்டிலிருந்து உன்னை விடுவித்து நடத்தினார். ஆண்டவர் நீ பசியா இருக்கும் பொழுது 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை நடத்தினார்ப்பா. வேற யாரும் நடத்தக்கூடாது. உன் கை வேலைகளை நீ நடக்கும்போது போகும்போது உனக்கு பாதுகாப்பு கொடுத்து எந்த ஆக்சிடென்ட் வராதபடிக்கு உனக்கு எல்லாம் கொடுத்தது ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, you must learn this, do not forget God. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை மறக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. இது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ண சொல்றாரு. எங்க 24 மணி நேரம் எது நம்ம கையில் இருக்கு? எது நம்ம கையில் 24 நேரமாக ஞாபகக்குறியாக வச்சுருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? உங்களுக்கு ஃபோன் இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஃபோன் உடஞ்சிருச்சு, தண்ணியில் உளுந்துருச்சுன்னு சொல்லுங்களேன், 24 மணி நேரம் தூங்காமல் விழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஃபோன் அப்படி நம்மளை மாற்றிருச்சு. ஆமேன். நீங்கள் பாருங்கள், ஃபோனை விட்டுட்டு போயிட்டீங்க வீட்டில் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ஆராதனைக்கு இங்கே வந்துட்டீங்க, என்ன செய்வீங்க? கொஞ்ச நேரம் நான் யூட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு என்ன செய்வீங்க? அந்த ஃபோனை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? அதுதான் ஞாபகக்குறியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவர் நடத்தின வந்த விதம், அவர் பாதுகாத்த விதம், அவர் செலுத்தின அன்பு, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் ஞாபகக்குரிய உன் ஃபேமிலிக்கு சொல்லணும். ஐயா ஆண்டவரை நீ மறக்கக்கூடாதுயா. ஐயா இன்னைக்கு அப்பா அம்மா நாங்கள் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரியா. ஐயா ஆண்டவருக்கு நீ 1 மணி நேரமாச்சும் ஜெபிக்கிறேன்னு சொல்லிருக்க. டிட் யூ ப்ரே? நீ ஜெபிச்சியா? நம்ம எல்லாருமே ஃபெயில் பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், இன்க்ளூடிங் மீ, ஆராதனை செய்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் ஒரு தகப்பனா போல தான் இருக்கிறோம். என்னது? ஒரு புருஷனை, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அப்படியே தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு அவரோட டீச்சிங்கில் ஆண்டவர் சொல்றாரு, வளர வேண்டும். உண்மையாக நம்ம ஒரு ஃபேமிலி கேதரிங்கில் என்னத்தை பற்றி பேசுகிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றி பேசுகிறோமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்கார்ந்தாலும் கர்த்தரை பற்றி தான் ஏன் பேசுகிறோம். வந்துட்டாரா நம்ம கூட்டத்தில் ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு? வாப்பா போதகரேன்னு வடக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா நீ கொஞ்சம் ஆண்டவரை பற்றி பேசுனா, ஐயா பிரிச்சிங்க ஆரம்பிச்சிருமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐயா வேதத்தை கூடிய ஐயா அன்டாரியா அப்படின்னு சொல்லலாம். ஆமென். ஏன்னா பேச முடியல. ஏன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம காட்லி வேலை இல்லாமல் நம்முடைய பிள்ளைங்க காட்லி வேலை வர முடியாது, நடத்த முடியாது. அந்த பேரண்ட்ஸ், நம்ம மூப்பர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கிற தலைவர்கள், அப்பா அம்மா, நம்ம காட்லி வேலை இல்லாமல் பிள்ளைகளை காட்லி வேலை நடத்த முடியாது. அதற்கு யோசுவா ஒரு முக்கிய காரணம் என்னது? I made a choice. As for me and my household, we'll serve the Lord. நானும் என் வீட்டில் மற்றவங்க என்ன வேணும் செஞ்சுட்டு போட்டோம், நீ உன்னோட சாய்ஸை பண்ணிக்கப்பா. நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, இல்லை ஞாயிற்றுக்கிழமை வேற இடத்துல இருக்கல, இல்லை நீ சபைக்கு வரல, ஆண்டவருடைய வேதத்தை படிக்கல, ப்ரே பண்ணல, நீ அது உன்னோட சாய்ஸ். ஆனால் என்னோட சாய்ஸ், ஐயா ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போல என்னால் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
எந்த வித தடை இருந்தாலும் நான் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கணும். பிகாஸ் ஐ and my family will serve the Lord. Hallelujah. மற்றவங்க கெட்ட வார்த்தை பேசட்டும், ஆனால் என்னால் கெட்ட வார்த்தை பேசினாலும் அது ஒரு பெரிய தவறாக இருக்குது. ஐயோ ஏன்டா பேசுனேன், ஏன்? பிகாஸ் ஐ அண்ட் மை ஃபேமிலி, நான் ஆண்டவரை சேவிப்பேன். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். உங்கள் வேலை இடத்துல என்ன டிசிஷன் மேட் பண்ணீங்க? உங்கள் வீட்டில் என்ன டிசிஷன் மேட் பண்ணியிருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன டிசிஷன் மேட் பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் எதை சேவிக்கிறீங்க? நீங்கள் அதிகமாக எதை சேவிக்கிறீங்க? ரொம்ப அதிகமாக ஐ டெல் யூ, நீங்கள் ஃபேமிலியை பற்றி ஃபேமிலியே ரொம்ப நேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், முதல் இடம் ஆண்டவர், ரெண்டாவது ஃபேமிலி, அப்புறம் தான் அதுக்கு அடுத்தது எல்லாமே. இந்த இந்த வேர்ல்டில் ஒரு பெரிய சர்ச்சை நடத்துகிற ஒரு பாஸ்டர் பால் யோங்கி சோ, கொரியாவில் இருக்கிற அந்த தேசம், அந்த சபை, அவர்கிட்ட ஒரு நாள் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஊழியம் அதிகமாக போய் ஊழியம் செய்ததுனால ஒரு நாள் மனைவியோட ரிக்வெஸ்ட்டை அவரால் என்ன செய்ய முடியல, பூர்த்தி செய்ய முடியல. அவங்க மாமியார் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்? நீ அதிகமாக என்ன செய்கிற, ஒளியின் பொறுத்தல் ஃபேமிலியை நீ பொருட்படுத்துறதே இல்லை. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் போய் நின்று அவர் ஜெபம் செய்து ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இல்லை பால் சொங்கியோ, அவர் சொல்கிறார், ஆண்டவர் அவரோடு கூட பேசினதை அவர் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவர் சொல்கிறாரு, முத ஆண்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது மற்ற காரியங்கள். ஹல்லேலூயா. ஒரு காட்லி ஃபேமிலி. யோசுவா சொன்னார், நான் உறுதியாக ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஐ வில் சர்வ் த லார்ட். சபையில் ஆண்டவரை சேவிங்க, உண்மையான உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சேவிங்க. நீங்களும் உங்களுடைய குடும்பம் ஒரு குடும்பமாய் வந்து ஆண்டவரை சேவியுங்கள், கீழ்ப்படியுங்கள், தேவ சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்துக்கிறத கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் குடும்பங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக குடும்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க அவர்கிட்ட துணை செய்யுங்க, துணையை கேளுங்க, உதவியை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணை புரிவார். ஹல்லேலூயா. எழுந்து 2 ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு காட்லி மேனா, ஒரு காட்லி வேயில், ஒரு காட்லி ஃபேமிலியை நடத்துவதற்கு ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த், ஐ நீட் யுவர் அட்வைஸ், ஐ நீட் யூ ஹெல்ப் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு உங்கள் உதவி வேணும் ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனை வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு சங்கீதம் 32:8, நான் உன் மேலே கண்ணை வைத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் காட்டுவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவ நம்ம என்ன செய்யறோம், சுயத்தில் என்ன சொல்கிறோம், சில காரியங்களை டிசிஷன் மேக் பண்ணிடுறோம். ஐயோ ராங்காக டிசிஷன் மேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டிசிஷன் மேக் பண்ணுற முன்னுக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஒரே ஆலோசனை, ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்ன டிசிஷன் மேக் பண்ணணும்னு தெரியல, ஆண்டவரே எனக்காக இந்த டிசிஷன் எனக்கு மேக் பண்ணி தாங்க, ஆண்டவரே என்ன ஒரு காட்லி வேலை நடத்துங்க, ஆண்டவரே. ஐ கேனாட் லீட் மை ஃபேமிலி இன் காட்லி வே. நிறைய தகப்பன்மார்கள் அழுந்து கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஹல்லேலூயா சில தவறான வழிகளில் போகிறாங்க. நிறைய குடும்பத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நடத்த முடியல என்று இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அட்டல்லையும் நம்ம ஸ்ட்ரென்த்தில் ஒன்றும் கட்ட முடியாது. இன்வைட் ஹோலி ஸ்பிரிட், இன்வைட் காட் இன்டு யுவர் ஃபேமிலி. ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆராதனை செய்வோம்.